யோபு 1வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். சாத்தான் யோபுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறான். அப்போ தான் ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்குறாரு. யோபு உத்தம சன்மார்க்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவங்க, அது மட்டும் இல்லை யோபுவை மாதிரி யாருமே இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்குறாரு. யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும் அப்படின்னா யோபு தன்னுடைய வாழ்க்கை எவ்வளோ பெரிய உத்தமனாக இருந்தாருங்கிறது அவருடைய பாடுகளுக்கு அப்புறமா நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். யோபு உத்தமனா ஆண்டவருக்கு பயந்து நடந்தது நிமித்தம் ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதித்தார். அவருடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு சத்ருவான் எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணா, ஆனால் ஆண்டவர் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. யோபு காக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவருக்கு பயந்து நடந்தாங்க. இன்னைக்கு நம்மளும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாப்பார், நம்முடைய சொந்தங்களை பாதுகாப்பார், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார், நம்முடைய பெற்றோர்களை பாதுகாப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம்னு சொல்லிட்டு பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். யோபு ஆண்டவருக்கு பயந்து நடந்தாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சத்ருவால் தடை செய்ய முடியல. நீங்களும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் யோபுவை குறித்து எப்படி சாட்சி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க விரும்புகிறாரு. நம்ம அவருடைய வழிகளில் நடக்கும்போது பரிசுத்தமாக வாழும்போது மட்டும்தான் ஆண்டவரால் நம்மளை என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியும், ஆசீர்வதிக்கவும் முடியும். அவருக்கு பிரியமான வழிகளில் நடக்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.